2008, 2009 அந்த காலகட்டங்களில் நம் ஈழத்தாயகத்தில் நம்மின சொந்தங்கள், நம் உயிருக்கினிய உறவுகள் கொன்றொழிக்கப்பட்ட கொடுந்துயரை தாங்க இயலாது, அதை தடுக்க போராடாது தமிழ் பேரின மக்கள் திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் மதுக்கடைகளிலும் கூடி நிற்கிறார்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பதையே இந்த நிலத்தில் வாழ்கிற நம் இன சொந்தங்களுக்கு தெரியவிடாமல் மறைக்கிறார்களே, அதை எடுத்து பேசுகிறவர்களின் குரல் வளையை நெரிக்கிறார்களே, துண்டறிக்கை கொடுத்தால் தூக்கி சிறையிடுகிறார்களே, அச்சுறுத்துகிறார்களே, அடக்கி ஒடுக்குகிறார்களே, மிரட்டுகிறார்களே, இந்த இனத்தின் கவனத்தை திருப்புவதற்கு வேற வழியில்லையா என்று எண்ணி தன் உயிருக்கு தீயிட்டவன் வீர தமிழ் மகன் நம்முடைய தம்பி முத்துக்குமரன் அவர்கள். எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு அவனுக்கும் இருந்திருக்கும். இந்திய பெருநாட்டின் அடிமை விலங்கை உடைத்தெறிய எண்ணற்ற வீர மறவர்கள் புரட்சி செய்தார்கள், போராடினார்கள், வீரச்சாவை தழுவினார்கள், தூக்கிலே தொங்கினார்கள், செக்கெழுத்தார்கள், சிறைப்பட்டார்கள், மிதிபட்டார்கள். ஆனால் அதில் ஒரு இளைய புரட்சியாளன் 22 வயதை தொட்ட ஒரு இளைஞன் மரணக்கயிற்றுக்கு முன்பு நின்றான். நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே செல்லலாம் என்று சொல்லுகிற போது தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம், ஆம், நீ வருத்த கடிதம் கொடுத்து விட்டு வெளியே வா, இன்னும் வீரியமாக போராடலாம் என்று அறிவுறுத்திய போது, இல்லை இல்லை, எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் எனக்கும் தான் உண்டு. ஆனால் நான் வெளியில் வந்து வீரியமாக போராடுவதை விடவும் துணிந்து இந்த தூக்கு கயிற்றை நான் முத்தமிட்டு மரணித்தால் இந்த நாடெங்கிலும் இருக்கிற தாய்மார்கள், வீர தாய்மார்கள், இந்த மகனைப் போல வீரமிக்க நம் பிள்ளைகளை இந்த நாட்டின் விடுதலைக்கு தர வேண்டும் என்று துணிவார்கள். அதனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்ட புரட்சியாளன் மாவீரன் பகத்சிங்கிற்கு இணையான ஈகத்தை இந்த நிலத்தில் தன் உடலுக்கு தீற்று உணர்வற்று கிடந்த தமிழ் பேரினத்திற்கு உணர்வு சூடேற்றிய வீர மறவன்தான் என் உயிர் தம்பி முத்துக்குமரன் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியர்கள், திராவிடர்கள் எல்லோரும் மறந்து கடந்து போனாலும் மானத் தமிழர்கள் இன்னும் நிறைந்து வாழ்கிற நிலத்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று அரசியல் விடுதலை ஒன்றுதான் இறுதி வாய்ப்பு என்ற அசைக்க முடியாத உறுதியான அழுத்தமான நம்பிக்கையில் ஒரு புரட்சிகர அரசியல் படையை
நாம் தமிழர் என்று கட்டி எழுப்புகிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இளைஞர் பாசறையின் எழுச்சி குறியீடாக என்னுயிர் தம்பி முத்துக்குமரனை தூக்கி பிடித்து வருகிறோம். அவனுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் உன் உடலில் எரிந்த நெருப்பு தமிழ் இளம் தலைமுறையினின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாமல் அடைகாத்து அன்னை தமிழில் நிலத்தின் இனத்தின் விடுதலையை பெறுவோம் என்கிற உறுதியை ஏற்று அந்த புரட்சியாளனுக்கு என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இங்கே நம்மோடு இனமானத்தோடும் தன்மானத்தோடும் அன்போடு இணைந்து ஆதரவு கரத்தை நீட்டி இருக்கிற என்னுடைய நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கும் நம் உடன் பிறந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். என் உயிர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களை பெயராக முதலில் அறிமுகப்படுத்தி பிறகு நேரிலே எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என் அன்பு தாய்மாமன் தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீத் அவர்கள். இருவரும் வகுப்பு தோழர்கள் போல சிறை தோழர்கள், ஒரே சட்ட பிணைப்பில் சிறையில் இருந்தவர்கள். இந்த இனத்திற்கான விடுதலைக்கான அரசியல் வழியை பேசி ஆய்ந்து தெளிந்தவர்கள். ஒருவர் என்னுடனே நின்றார், ஒருவர் சற்று தள்ளி நின்றார், இப்போது என்னுடனேயே வந்து நிற்கிறார். இயக்கங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், லட்சியம் ஒன்றுதான், அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை விடுதலை என்கிற நோக்கி. வெவ்வேறு மலைகளில் பூமி தாயின் மலை மார்பில் பிறந்து வந்தாலும் அருவி, வெவ்வேறு வழிகளில் ஆறாக ஓடினாலும் கலப்பதென்னவோ கடல் தாயிடத்தில் தான். அதுபோல எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் இனமான தமிழனுக்கு ஒரே இலக்குதான், இனத்தின் விடுதலை. அந்த அடிப்படையில் எங்களோடு இணைந்து இருகரமும் கொடுத்து வலிமைப்படுத்த வந்திருக்கிற எங்கள் உயிர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மகிழ்கிறது. எங்களின் உயிர்க்கிணிப்பான உறவுகளே, எதிர்கால தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற எழுச்சி மிகுந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் இங்கே பேசிய என்னுடைய தம்பிமார்கள் ஹுமாயூன் கபீர், துரைமுருகன், தங்கை ஜெனிஃபர், என்னுடைய அன்பிற்கினிய தம்பி திருமுருகன் எல்லாம் பேசியது போல, நாங்கள் வாக்கை சேகரிக்க வந்த கூட்டம் அல்ல, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வந்து நிற்கிற பிள்ளைகள், நாட்டுக்காக நிற்பவர்கள். அதனால்தான் ஓட்டை பற்றி கவலைப்படாமல் நாட்டை பற்றி கவலைப்பட்டு அதையே உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கோ போட்ட ஓட்டை எங்களுக்கு நீங்கள் போட்டால் என்ன போடாவிட்டால் என்ன, அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளைகள் கையிலே நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை வரும் வரை நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டுதான் இருப்போம். இங்கே நாங்கள் அறிந்தவரை ஈரோட்டு கிழக்கிலே தன்மானமும் இனமானமும் கொண்ட என்னுயிர் சொந்தங்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்திலே ஓட்டுக்கு 3000 கொடுக்க இருப்பதாக இன்று தகவல். நான் இன்னும் குறைந்தது ஒரு வாரம், 5 நாட்கள் 6 நாட்கள் இருப்பேன் என்று நினைக்கிறேன். அதற்குள் இன்னும் 2000 வாக்குக்கு விலை ஏறுவதற்கு, மதிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ இந்த எளிய மகனால் முடிந்தது அது நடக்கும். இன்னும் பெரிய இடங்களில் கூட்டம் போட அனுமதித்தால் இன்னும் கூட கூடுதலாக
வாக்குக்கு மதிப்பு ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு போட்டு எங்களை பயிற்சி கொடுக்கிறார்கள். ஏனால் 2026க்கு பிறகு அவர்களை இதே மாதிரி தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு நாம் மூட வேண்டியது இருக்கு. ஒரு பயிற்சி தான். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் வெறி ஏது, வேகம் ஏது, கோபம் ஏது, உணர்ச்சி ஏது, சூடு ஏது? அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. தடையில்லாத படைக்கு வேலை ஏது? ஒண்ணும் இல்லை. அதனால இதெல்லாம் இருந்தாதான் ஒரு வெறி, ஒரு வேகம் வருது. அதுல ஒன்று, என் மக்களின் மீது இந்த மதிப்புமிக்க தலைவர்கள் வச்ச நம்பிக்கை. ஓட்டை உதயசூரியனுக்கு போட்டு படத்தை எடுத்து கொண்டாந்து காட்டினால்தான் காசு. இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்க அவசர சட்டம், அது பிரகடனம். என்ன நம்பிக்கை? ஏன் சீமானுக்கு போட்டா என்ன செய்யறது? காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு போட்டுட்டா என்ன செய்யறது? உறுதியாக என் மக்கள் போடுவார்கள். நீ விக்கிற வண்டியில் என்ன பண்ண? சீமானுக்கு போட்டா அந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டிடுவோம். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு அரசு, ஒரு தலைமை? ஜனநாயகம்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி சொல்லவே அவசியம் வேண்டியதில்லை. அவனுக்கு தெரியும். இப்படி ஒரு ஆட்சியை செஞ்ச ஒரு மகன் இருந்தான் எங்க தாத்தே. யாரு? எப்படிப்பட்டது? எல்லாரும் போய் சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர், ஐயா நம்ம ஆட்சியின் சாதனைகளை படமா எடுத்து நியூஸ் ரீலாக்கி அதை போட்டு காட்டலாம், தியேட்டர்கள் எல்லாம் மக்களுக்கு திரையரங்குகளை போட்டு காட்டலாம் அப்படின்னு. அப்படியா? நல்லா இருக்க யோசனை. என்ன செய்யலாம்? எப்படி என்ன செஞ்சிருக்கோம் சாதனை? ஐயா பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சரி, அதுல பிள்ளைகள்லாம் படிக்குதுல்ல? ஆமா படிக்குது. ஐயா பாதைகள்லாம் ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கோம், நாடங்களும். சரி, அதுல சனம் நடக்குதுல்ல? ஆமா நடக்குது. ஐயா அணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். ஆமா, அத விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல? ஆமா பயன்படுத்துறாங்க. சரி, அதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தான் ஜனங்களுக்கு தெரியுதே. அப்புறம் எதுக்கு படம் வேற போட்டு காட்டணும்? அதான் தெரியுதே அப்படின்னு. சரி, அதுக்கு எம்பிடி செலவாகும்? ஐயா 2 லட்சம் ஆகும். எந்திரிச்சு போ சனியனே, நான் அந்த 2 லட்சத்துக்கு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன். போ போ. ஏனென்றால் அவன் சாதனை மக்களுக்கு சேர்ந்தது, மக்களுக்கு தெரிந்தது. அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.